நலம் தரும் தொழிலும் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி சூரியன் சனி சேர்க்கை. ஜாதகத்தில் யாரோருக்கு சூரியனும் சனியும் இணைவு எந்த மாதிரியான பலன்களை பார்க்கலாம் என்று பார்ப்போம். முதலில் சூரியனும் சனியும் நேருக்கு நேராக ஒரு எதிரியான ஒரு கிரகம், பகை கிரகம் என்று சொல்லலாம். இதில் சூரியன் தகப்பன் குறிக்கிறது, அப்பாவை குறிக்கிறது. சனி புத்திரன், பிள்ளையை குறிக்கிறது. ஆகவே இந்த சூரியன் சனி இணைவு இருந்தால் பொதுவாக ஒரு நெகட்டிவான ஒரு பலனை சொல்வார்கள். ஏனென்றால் அப்பாவுக்கும் பிள்ளை ஆவாது, இந்த நேரம் அப்பா பிள்ளையும் சண்டை சச்சரவு எடுப்பாங்க, அப்பா இருந்தும் அப்பா பிரயோஜனம் இல்லாமல் இந்த மாதிரி அப்பா இல்லாத மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் என்று பொதுவாக சொல்வார்கள். இது மட்டும் இல்லாமல் வேற என்ன பலன்கள்னா, சூரியன் சனி தொழில் ரீதியாக பிரச்சனைகள், ஒருவருக்கு உத்தியோகத்தில் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லலாம். சூரியனை பூர்வீக ஸ்தானத்தை வச்சு சொல்லுகிற ஒரு கிரக அமைப்புனால பூர்வீக சொத்து பிள்ளைக்கு கிடைக்காது. இதெல்லாம் சூரியன் சனி சேர்க்கையில் வரும் இந்த கெடுபலங்களை சொல்வார்கள். இது எப்படி ஒரு நெகட்டிவாக வர்றதுனா, இதுல ஒரு நன்மைகள் கிடைக்கும். சூரியன் சனி தான் சில பேர் நல்லா இருக்கு. அது எப்படின்னா, ஒரு சூரியன் செவ்வாய், சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு பாவகிரகங்களால இந்த பாவகிரகங்கள் 6-8 பண்டில் மறைந்தால், மறைவு ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் மறைந்தால் நற்பலன்கள் கூடும் ஒரு ஜாதகத்தில். அது மட்டும் இல்ல, சனி வக்ரம் பெற்று சூரியனோடு சேர்ந்தால் இதுவும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறது. ஆகவே ஒரு சில விதிவிலக்கு ஜோதிடத்தில் நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்குது. அதிகப்படியான தீமைகள் தான் நடக்கும். ஆகவே சூரியன் சனி சேர்ந்தால் ஒருவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்று பார்க்க வசதியில் தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கிற அந்த சூரியன், பிள்ளையை கொடுக்கிற அந்த சனி எப்பொழுதும் ஒரு சண்டை சச்சரவு எதிர்கொண்டே கொண்டே இருக்கும். அப்பாவும் இருந்தாலும் பிள்ளைக்கும் எதிர்மறையான ஒரு மனஸ்தானம், அதாவது இந்த 2 பேரும் இருந்தும் அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி எப்போதும் சண்டை சச்சரவோடு இருப்பார்கள். இதுதான் அந்த சூரியன் சனி சேர்க்கை. இது இந்த மாதிரியான தொழில் பொறுத்தவரைக்கு எந்த மாதிரியான தொழில் செய்யலாம், இவர்கள் அந்த இணைவு இருக்கிறதுனால அப்பா வழியில் வர தொழில், எந்த தொழிலாகவும் இந்த இவர்கள் செய்யலாம். சூரியன் சனியும் சேர்ந்திருக்கும் போது தகப்பனாரோட தொழிலை கற்றுக்கொண்டு இவர்கள் செய்வார்கள். அதே போல் தகப்பனார் பிஸ்னஸ்னா அந்த பிஸ்னஸை இவர்கள் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருப்பார். இதுதான் இந்த சூரியன் சனி செயற்கையாக இருக்கும்போது இந்த தொழிலை அவர் செய்வார்கள். மேக்சிமம் அவர் வழி, அவரோட உத்தியோகம் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பின்னால் அந்த உத்தியோகத்தை பிள்ளை கொடுத்து அந்த உத்தியோகத்தை கண்டினியூ பண்ணி அவர் வேலையில் இருப்பார். ஜாப்லையும் அதே போல் தான். பெரும்பாலும் அரசாங்க தொடர்புடைய கிரகம் சூரியன் இருந்தால் அரசாங்க ஜாப் இவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஜாபில் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பிள்ளைக்கு அந்த ஜாபை கொடுப்பார். இது மாதிரியான இணைவு இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் அப்படி தான் இருக்கும். அப்பா பார்த்த தொழில் பிள்ளை பார்ப்பார். இதுதான் அந்த சூரியன் சனி சேர்க்கை. பெரும்பாலும் இந்த லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் நன்மை நடக்கும். எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னக்காரர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை கொஞ்சம் நற்பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மறைவு ஸ்தானத்தில் 6-8 பன்னில் மறைந்தாலும் சனி வக்ரப்பட்டாலும் கொஞ்சம் நன்மையான பலன்களை கேட்பார். கெடுபலன் அவ்வளோ வராது. ஆகையால் சூரியன் சனி சேர்க்கை எப்பொழுதும் அதிகப்படியான கெடுபலனை கொடுப்பது. தந்தை தகப்பன் பிள்ளைக்கு உள்ள உறவு இருந்தும் அவர் வீட்டிலே ஒன்றா இருந்தால் கூட அவங்க இல்லாத மாரி சண்டை சச்சரவோடு எப்பொழுதும் இதே போல் அப்பாவுக்கு பிள்ளையும் ஆவாத ஒரு கண்டிஷன். அதுதான் அந்த சூரியன் சனி சேர்க்கைக்கான பலன்கள். நன்றி, வணக்கம்.